கழித்து அவர் தங்கையிடம் இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. ஹலோ அக்கா, எப்படி இருக்க? என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு போனை காணோம்? தன் தங்கை சொன்னதும் சலித்து கொண்ட கற்பகமோ, ஆட ஏண்டி நீ வேற, எப்ப பாரு மைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிறா, என்ன வாய துறக்க விடுறதில்ல. அநியாயம், ஒரு பட்டாணி சாப்பிட்டா சத்தம் வருதுங்கிறா. அதான் அவ வேலை முடிச்சதும் உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். எல்லாம் ஒன்ன சொல்லணும், ஆரம்பத்திலேயே அவளுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்ட, அதான் இந்த பேச்சு பேசுறா. நீ முன்னாடியே அவளை அடக்கி இருக்கணும். கற்பகம் போனில் தன் தங்கையுடன் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தாள் சக்தி. அவளுக்கு இதெல்லாம் பழகி போன ஒன்று. எங்கே இவளுக்கு கேட்டுவிடுமோ என்று குசுகுசுவென்று தான் கற்பகம் தன் தங்கையுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர்கள் பேச்சின் சாராம்சத்தை சக்தி அறிந்தே இருந்தாள். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் கால் பண்ணேன். உன் மருமக படிச்ச கதை ஒண்ணு நான் போன வாரம் யூடியூப்ல கேட்டேன்கா. அப்பப்பா, சொல்லவே நாக்கு கூசுது. ரொமான்டிக் சீனை உருகி உருகி வாசிக்கிறா உன் மருமக. கைய பிடிச்சு இழுத்தான், முத்தம் கொடுத்தான், கட்டி பிடிச்சான்னு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அழகா? நீயே சொல்லு. அவகிட்ட சொல்லி முதல்ல இந்த வேலைய விட சொல்லு, இல்லைன்னா நம்ம குடும்ப மானம் சந்தி சிரிச்சிடும். சரிக்கா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். கொளுத்தி போட்டுவிட்டு அந்த அம்மா போனை கட் செய்துவிட கற்பகத்திற்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. நேராக சென்று தன் மருமகளின் முன் நின்றார். சக்தியும் அவர் ஏதோ 7:30 கூட்டத்தான் தன் முன் ஆஜராகி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டவள் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் அவரை பார்த்தாள். என்ன ஆத்த, இப்படி மூக்குல காத்தடிச்சிட்டு இருக்கீங்க? அவள் நக்கலாக கேட்க அவளை முறைத்து பார்த்தவர், ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏன், உங்க குடும்ப மானம் என்ன காமெடி படமா எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்கு? சொல்ல வந்த விஷயத்த நேரா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. அசால்ட்டாக பதில் அளித்தாள் சக்தி. இந்த வாய்ஸ் அவடாளுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏதோ ரொமான்ஸ் சீன் எல்லாம் பேசுறியாமே, கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தானே. ஆமா பேசுன, இப்ப அதுக்கு என்ன? கதையில இருக்கு, அது நான் வாசிச்சுதானே ஆகணும். கதைன்னு இருந்தா ரொமான்ஸ் சீன் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம அது ஒன்னும் ஏன் கதை கிடையாது, அது ஒரு எழுத்தாளருடைய கதை. இப்படித்தான் எழுதணும், அப்படித்தான் எழுதணும்னு நான் சொல்ல முடியாது. அவங்க எழுதுறதான் நான் வாசிக்கணும். அதுதான் என்னோட வேலை. நானே இவ்வளவு நேரம் மைக்ல பேசி தொண்டை வலியோ